நம்ம உடம்புல எது எங்கே இருக்குது, எது எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் டாக்டருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். முக்கியமாக இதை வந்து உங்களோட சின்ன பிள்ளைங்களுக்கு, ஏன்னா நமக்கு எப்பயுமே அந்த ஒரு யோசனை இருக்கும், நம்ம குழந்தைங்களுக்கு எப்போ இதை பற்றிலாம் பேசுறது, எந்த வயசில் இதை பற்றிலாம் பேசுறது, நம்ம போய் எப்படி டைரெக்டாக பேசுறது, கூச்சமாக இருக்குமோ, பிள்ளைங்க தப்பாக கற்றுக்குவாங்களோ, தப்பான விஷயங்கள் தேடி போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் நிறைய சோர்ஸ் வந்துருச்சு பிள்ளைங்க கற்றுக்கிறதுக்கு. அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் கூட வேற ஒரு பையனோ பொண்ணோ தெரிஞ்சிருந்தா கூட அவங்க அதுக்குள்ளே பேசிப்பாங்க. அவங்க அப்படி பேசி அதை தப்பாக கற்றுக்கிறதுக்கு முறையாக நார்மலாக கற்றுக்கிறது நல்லது. அதை நீங்களே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிங்க. 8 வயசில் நீங்கள் இதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிக்கலாம். பிள்ளைங்க இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைங்க 10 வயசில் வயசுக்கு வர்றாங்க. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி அதை பற்றின அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது. ஸோ கண்டிப்பாக எதை எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு டயக்ராமோ ஏதோ ஒன்று போட்டு இதெல்லாம் நார்மல்னு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் அசிங்கப்படுற விஷயம் இல்லை, கூச்சப்படுற விஷயம் இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு கரெக்டாக சொல்லிக் கொடுங்க.